வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி கத்திரிக்காய் பச்சடி தான் பண்ண போகிறோம். நம்ம கத்திரிக்காய் வச்சு காரக்குழம்பு வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் வதக்கல் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் சொஜ்ஜி வச்சுருக்கோம். இது வரைக்கும் நம்ம பச்சடியே பண்ணதில்லை. இன்றைக்கி தயிர் போட்டு பச்சடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கத்திரிக்காவை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கீரல் போட்டுக்கலாம். இது வந்து இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம தோட்டத்தில் பறித்தது. இந்த கத்திரிக்காய்லாம் கடையில் வாங்கினது. இப்போ மூடி இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அது ஆறுற வேலைக்கு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய், 2 லெமன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த காம்பை கட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள், விதை வந்து இதில் இல்லை. விதை ரொம்ப இருந்தது அப்படின்னா எடுத்துருங்க. அதை இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காவை இதில் சேர்த்துப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் சேர்த்துப்போம். இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிடணும். இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தயிரில் போடணும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ரைஸ் பண்ணிங்கன்னா பிரியாணிக்கெல்லாம் இந்த பச்சடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தயிர் போடணும் இதில். இப்போ நம்ம இதில் 1 கப் தயிர் போட்டுக்கலாம். இப்போது இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் தயிர் பச்சடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வெஜ்ஜி பிரியாணி, அப்புறம் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இது எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.